அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்ஸ்டண்ட்டான செம்ம டேஸ்டான ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது செஞ்ச உடனேயுமே நம்ம சாப்பிட்றலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும்போது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம செய்கிறது இன்ஸ்டன்ட் ஊறுகாவாக இருந்தாலும் நம்ம நல்லா மாங்காவை வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி ஊறுகாய் செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் அதிக நாட்கள் ஊறுகாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நம்ம எல்லா மாங்காவையும் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு விருப்பமான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மாங்காய் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாங்காயில் உள்ள சீடை மட்டும் நம்ம எடுத்துருவோம், அந்த தோல் அப்படி இருக்கலாம். இப்போ நம்ம மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மாங்காவை இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட ரொம்ப குட்டியாவோ இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாவோ வேணும்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 மாங்காயுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு மாங்காய் மட்டும் லேசாக பழுத்த மாதிரி இருந்தது, ஆனால் டேஸ்ட்டு புளிப்பாக இருந்தது, அதனால் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு மாங்காயில் இந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும், அதனால் அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு லேசாக வெந்தயம் செவந்தா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஊறுகாவை தாளிச்சிடலாம். நான் அதுக்கு மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டியில் செய்யும்போது அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காண்டி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கடாய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணும் போது தீஞ்சு போயிடக்கூடாது, அதுக்காண்டி தான். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சா மட்டும்தான் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணும் போது தீஞ்சு போகாமல் இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக அது தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ மாங்காவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இந்த அளவு மாங்காவுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். என்னுடைய டேஸ்ட்டுக்கு இது சரியான அளவாக இருந்தது. உப்பு கரிக்கிற மாதிரி நம்ம போடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாவுக்கு நம்ம சரியான அளவு ஆட் பண்ணாவே போதுமானது. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 5 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டன்ட் ஊறுகாங்கிறதுனால நம்ம குக் பண்ணி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது அதிக நேரம் குக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. லேசாக மாங்காய் வெந்து வந்தால் போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணீங்க அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் மண்சட்டியை பயன்படுத்தி இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்தில் நான் ஓப்பன் பண்ணி விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் மாங்காய் கரெக்டாக வெந்து வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேல மாங்காய் எப்படி குக் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாங்காய் நல்லா குக் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம மசாலா பவுடரை ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நமக்கு இன்ஸ்டண்ட்டான ரொம்ப டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது 15 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். அதிக நாட்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒரே பாட்டிலில் நீங்கள் இதை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. 2 பாட்டிலாக நீங்கள் பிரித்து ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு பாட்டிலை நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேலே நீங்கள் மறு பாட்டிலை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத வெயிலில் காய வச்ச பாட்டிலை இதுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன்லையும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரம் இல்லாத ஸ்பூனை நம்ம யூஸ் பண்ணும் போதும் நம்மளால் அதிக நாட்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். மாங்காய் ஊறுகாய் சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்கள் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு செம சைட் டிஷ்ஷாக இருக்கும். குழம்பு இல்லாத டயத்தில் இது சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹசீஸ் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேறு ஒரு ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.